இந்த காட்டுல ஒவ்வொரு பொண்ணு பிறக்கும் போதும் கூடவே ஒரு கிழங்கும் பிறக்கும். அந்த கிழங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரவன் தான் உனக்கானவன்னு என் பாட்டை இருச்சியம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த காடுன்றது வெறும் மரம் செடி கொடி மட்டும் இல்லை, எங்க காதலையும் சேர்த்துதான். அப்படித்தான் நானும் என் மாமனும். இது இவங்க சொல்கிற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அநேகமாக நிலம் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த காடு முழுக்க காத்தா மழையா பூவா அலைஞ்சு தெரிஞ்சோம். ஒரு நாள் என்னை இந்த மரத்துக்கிட்ட நிற்க வச்சுட்டு எனக்காக பிறந்த அந்த கிழங்கு தேடி காட்டுக்குள்ள போன என் மாமன் இன்னும் வரல. பீரியட் படம் மாதிரி தெரியுது. நம்ம சனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே மியூசிக்கில். அதுனா அது இதுவா சாக்ஸோஃபோனா ட்ரம்பெட்டா அது என்னது? அது ஒரு ட்ரேட்மார்க் சனா மியூசிக்கில். அது என்ன அர்த்தம் தெரியல, தண்டகாரண்யம் அப்படின்னா. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஹெவியான ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாரஞ்சித் ப்ரொடக்ஷன் வேறு. அநேகமாக ஒரு அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் ஒரு படத்தில். இந்த மாதமே ரிலீஸ் ஆகுது போல இருக்குது. இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வேறு தெரியல. சிட்னியில் வேறு இங்கே ஏதாச்சும் தூரமாக எங்கேயாச்சும் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. செப்டம்பர் இன்னைக்கு செப்டம்பர் 19 இங்கே பார்த்தனேன். செப்டம்பர் 19. கீழே கமெண்ட்ஸில் யாரோ போட்டிருந்தாங்க கலையரசன் செத்துருவார் அப்படின்ட்டு. அதுதானே உலக வழக்கம் அப்படின்ட்டு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். பார்த்தா அப்படி தான் தெரியுது. டீசரை பார்த்தா நல்லா இருக்குது. டீசர் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல படம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.